அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன தசாபுத்தி நடக்கும், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? என்னென்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருப்பீங்க, வரிசை என்னென்ன பிளானட் வந்து உங்களை இம்பேக்ட் பண்ணும், எல்லாமே பார்த்துடலாம். அனுஷம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு மட்டும்தாங்க இருக்கும். ஏன்னா ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு ராசி வரும், அடுத்தடுத்த ராசி வரும். ஒரே ராசியில் ஒரே ராசி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரத்தில் 2 ராசி வரும், மேக்ஸிமம் வரும். ஆனால் இது வந்து உடைப்படாத நட்சத்திரம், விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் அனுஷ நட்சத்திரம் பொருந்தும். சரிங்களா? அனுஷம் 1, 2, 3, 4 பாதம் விருச்சிக ராசியில் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ராசியில் இருக்காது. சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர் டவுட் கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். அனுஷ நட்சத்திரனால அது விருச்சிக ராசிக்கு மட்டும்தான். விருச்சிகம் பொதுவாக வந்து விருச்சிக ராசிக்காரங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க. சரிங்களா? அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, உள்ள ஒன்று வச்சுக்குவாங்க, வெளியே அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க, வெளிப்படையே எதையும் காமிச்சிக்க மாட்டாங்க. ரகசிய நடவடிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க, அமைதியான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க, நல்ல பக்குவப்பட்டவங்களாக இருப்பாங்க. அந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்குவப்பட்ட நட்சத்திரம். ஏன்னா சனியோட நட்சத்திரம். சனிங்கிறது ஒரு முதிர்ந்த ஒரு வயசான ஒரு கிரகம், வயதான கிரகம் சொல்லுவாங்க. அப்போ அந்த சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பக்குவமாக, சின்ன வயசில் உங்களுக்கு பக்குவமாக தான் இருப்பீங்க. நீங்கள் முதிர்ந்த தோற்றம் கொண்டவங்களாக இருப்பீங்க, பக்குவப்பட்டவங்களாக இருப்பீங்க, சின்ன வயசில் உலகத் தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க. வாழ்க்கையில் அடி மேல் அடி விழுந்ததுக்கப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் அனுஷ நட்சத்திரக்காரங்க கற்றுக்குவாங்க. அது கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் பட்டு தான் திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது அனுஷ நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க, ஆன்மீக நட்சத்திரம்னு சொல்லலாம். சாமி நம்பிக்கை, இறை வழிபாடு செய்வீங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தான தர்மம் பண்ணுறது, இதெல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பான அந்த குணம் சொல்லலாம். பொறுமையாக இருந்து தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட மாட்டாங்க. நின்று நிதானமாக பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கிறவங்க தான் அனுஷ நட்சத்திரக்காரங்க. சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா பக்குவம் ஒரு நிலைக்கு வருவாங்க. வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துரு. சின்ன வயசுலேயே நல்ல ஒரு பார்த்திங்கன்னா உலகத்தையே அறிஞ்சவங்க சொல்லலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள் 50 வயசு 45 50 வயசுலலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருப்பாங்க. ஆனால் அனுஷ நட்சத்திரக்காரங்க அப்படி கிடையாது, பக்குவப்பட்ட மனிதர்கள் சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தோட குணாதிசயமே அதுதான். பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சனி திசை உங்களுக்கு நடந்துடும். ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதான கிரகம், கர்மா கிரகம். அப்போ அந்த கிரகம் வந்து சின்ன வயசுலேயே வரும்போது ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் படிப்பில் சின்ன வயசில் படிப்பு தடை ஏற்படுத்திடுது அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. சனி பாருங்கள் 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை பார்த்து இல்லை 2ஆம் இடமெல்லாம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு சின்ன வயசில் படிப்பில் ஆர்வம் இருக்காது, படிப்பில் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும். அது 4ல் சனி தனித்து பாவகிரகத்தோட சம்மந்தமெல்லாம் பட்டுனா கண்டிப்பாக கல்வியில் தடை ஏற்பட்டுரும். நீங்கள் 1ஆம் பாதமாக பிறந்தீங்கன்னா சனி 18-19 வருஷமே திசை நடத்திடும் உங்களுக்கு. இது நடுப்பாதம் 3ஆம் பாதமெல்லாம் நீங்கள் ஒரு மிடில் பிறந்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 வருஷம் பக்கமே வந்துடும். கிட்டத்தட்ட 9 வருஷம் அந்த மாதிரி பக்கமே வரும். ஆனால் என்ன நட்சத்திர பாதத்துக்கு அந்த மாதிரி பாருங்கள். சரிங்களா? நம்ம அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 18-19 வருஷமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். 2ஆவது வரக்கூடிய புதன் தசை. ஒரு சில பேருக்கு தாங்க அந்த புதன் தசையில் வந்து பார்த்திங்கன்னா 19 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த படிப்பு மேலே நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும், நல்லா படிப்பாங்க, டபுள் டிகிரி வாங்குறது, இதெல்லாமே இந்த புதன் தசையில் தான். அதேமாதிரி அந்த லவ் பண்ணுறதெல்லாம் அந்த புதன் தசையில் தான் வரும். அனுஷ நட்சத்திரக்காரங்க நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பாருங்கள், அந்த 18-19 வயசுக்கு அப்புறம் அந்த புதன் தசையில் அந்த காதல் மலரும்னு சொல்லலாம். ஏன்னா புதன் வந்து காதலுக்கு உண்டான கிரகம், இளமைக்கு உண்டான கிரகம். பொதுவாகவே அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேர் கல்வி நல்லாயிருக்கும், ஒரு சில பேர் சின்ன வயசில் படிப்பு கெட்டு போயிடும், சின்ன வயசில் வேலைக்கு போகிற சூழ்நிலை வரும். ஒரு சில பேருக்கு 19 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் படிக்கிற மாதிரி வரும். ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 19 வயசில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு தள்ளி பிரிஞ்சு இருக்கிறது, சொந்தக்காரங்க பிரிஞ்சது, ஹாஸ்டலில் தங்கி போய் படிக்கிறது. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜில் நடக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணம். சரிங்களா? இப்படி தான் நடக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அந்த புதன் எங்கே இருக்கார், அந்த சனி எங்கே இருக்கார், அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஆனால் புதன் தசை 2ஆவது வரக்கூடிய புதன் தசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு யோகத்தை செஞ்சிருது. 19 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் தசை ஒரு அருமையான ஒரு தசையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 வயசு பக்கமே உங்களுக்கு புதன் தசை வந்துடும். ஏன்னா ஒரு சில பேருக்கு 15 வயசுலேயே உங்களுக்கு புதன் தசை ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சில பேருக்கு 19 வயசில் ஸ்டார்ட் ஆகும். சொல்ல முடியாது, அது நட்சத்திரம் பாதத்துக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
33 வயசு வரைக்கும் வரக்கூடிய அந்த புதன் தசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது. அதுலேயே நீங்கள் செட்டில் ஆயிடுவீங்க, கல்யாணம் பண்ணிடுவீங்க, நல்ல ஒரு குழந்தையோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைஃப் நல்லா இருக்கிறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 33 வயசுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனுஷ நட்சத்திரக்காரங்க அந்த ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க. ஏன்னா புதன்கிறது கம்ப்யூட்டருக்கு உண்டானது. கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாமே அந்த புதன் தான். அப்போ அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க 19, 20 வயசு, 22 வயசுக்கு அப்புறமெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர் போகிறது, இல்லை உள்ளூர்லேயே ஒரு சில பேர் செட்டில் ஆகி நல்லா இருக்காங்க. ஒரு சில பேர் வெளியூர் போய் அப்ராட் போய் செட்டில் ஆகிறவங்களாம் பாருங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களா தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் அனுஷ நட்சத்திரக்காரங்க அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களா இருப்பாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். உலகத்தையே தெரிஞ்சவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க, உலகத்தையே அறிஞ்சவங்க தான். ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அடி மேல் அடி விழுந்து அடிப்பட்டு தான் திருந்தி வெளியே வருவாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. இந்த நட்சத்திரமே அப்படி தாங்க. புதன் தசை வந்து புதன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த 35 கிட்டத்தட்ட அந்த 32, 33 வயசு வரைக்குமே நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொண்டு போயிடும். ஒரு சில பேருக்கு 40 வயசு வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. கேது தசை வந்து அந்த கேதுவும் எல்லாமே முடக்கி வச்சு ஆன்மீக சிந்தனை, ஒரு பற்றற்ற நிலை, அந்த மாதிரிலாம் 40 வயசு வரைக்கும் கொண்டு போயிடும். ஒரு சில அனுஷ நட்சத்திரக்காரங்க 40 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் நல்லா இருக்காங்க. என்ன காரணம்னா அந்த சுக்கிர தசை ஒன்று வரும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு 35 வயசுக்கு மேலேயே சுக்கிர தசை வரலாம். ஒரு சில பேருக்கு 40 வயசுக்கு மேலே வரலாம். ஏன்னா நட்சத்திர பாதம் 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, நீங்கள் 4ஆம் பாதமா, அதை பாருங்கள். அதில் தான் விஷயமே இருக்குது. 40 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் சுக்கிர தசை வரும். அந்த தசை தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை ஆட்டி படைக்கும். இதே நீங்கள் வந்து சுக்கிர தசை உங்களுக்கு நடக்குதுன்னா, நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்த சுக்கிரன் எங்கேயா போய் மாட்டுச்சுன்னா அந்த 40லேருந்து 60 வயசு வரைக்கும் கடன், நோய், எதிர்ப்பு இப்படியே கொண்டு போகும். மீன லக்னத்துக்கு சுக்கிரன் அசிங்கமானத்தை கொடுத்துடும். எந்த லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ணுன்னா, ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் அருமையாக இருக்கும். மேஷ லக்னத்துக்கு கூட சுக்கிரன் நல்லது பண்ணுது. மிதன லக்னத்துக்கு சுக்கிரன் பக்காவாக வேலை செய்யும் உங்களுக்கு. கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லாயிருக்கும் சுக்கிர தசை. துலாம் லக்னக்காரங்களுக்கு சுக்கிர தசை நல்லாயிருக்கும். மகர கும்ப லக்னக்காரங்களும் சுக்கிர தசை நல்லாயிருக்குங்க. மீன லக்னத்தில் பிறந்தவங்க, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் பெருசாக யோகத்தை செய்கிறதில்ல. அதுவும் மற்ற லக்னங்களில் நான் சொன்ன லக்னங்களுக்கெல்லாம் சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்கலாம், 5ஆம் இடத்துல இருக்கலாம், ஏன் 2ஆம் இடத்துல இருந்தால் கூட சுக்கிரன் நல்லா கொடுக்கும், பணத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்துல இருந்து நல்ல இல்லற வாழ்க்கை, நல்ல தாம்பத்திய வாழ்க்கையை கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? பாகிஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருந்தால் நல்ல ஒரு யோக தசைன்னு சொல்லலாம். சுக்கிரன் 19 கிட்டத்தட்ட அந்த 20 வருஷம் சுக்கிர தசை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அந்த 40லேருந்து உங்களுக்கு அந்த 60 வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை ராஜா வாழ்க்கையாக உங்களுக்கு இருக்கும். சுக்கிர தசை உங்களுக்கு இப்போ நடக்குதான்னு பாருங்கள், உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள். 60 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை வரும். கிட்டத்தட்ட வந்து 66 வயசு வரைக்கும் நடக்கும். அப்புறம் சந்திரன் ஒரு 10, செவ்வாய் ஒரு 7 வருஷம், இப்படியே தாங்க போகும். இதை மீறி உங்கள் வாழ்க்கை எதுவும் நடக்காது. இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும். சரிங்களா? முக்கியமான திசை உங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான நடுத்தர வயதில் வரக்கூடிய திசை என்னென்னா இந்த சுக்கிர தசை தான் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. சுக்கிர தசை உங்களுக்கு யோகம் செய்யுமா, அவயோகம் செய்யுமா, இல்லை பிறந்த போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது வரக்கூடிய புதன் தசை உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏன்னா எல்லாமே பெரிய தசை. பிறக்கும் போது சனி தசை வந்திருக்கும், 2வதாக புதன் தசை 17 வருஷம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேது தசை 7 வருஷம். அது கூட பெருசாக இது பண்ணாது. ஆனால் அந்த சுக்கிரன், புதன் இதுதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். சின்ன வயசுலேருந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இல்லை இப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்களா, இல்லை லைஃப் லாங்காக கஷ்டப்படுவீங்களா, இல்லை எப்போ உங்கள் வாழ்க்கை மாறும், இது வந்து தசாபுத்தி. ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது, ஒரு மனுஷன் ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இப்போ அந்த கிரகங்கள் தான் உங்களை தீர்மானிக்கும். இதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கோச்சார பலன் எவ்வளோ பார்த்தாலும், ராசி பலன், பொது பலன் பார்த்து, வருட பலன், மாத பலன் பார்த்தாலும் அது பெரிய அளவுக்கு உங்களை இம்பேக்ட் பண்ணாது, பெரிய அளவுக்கு உங்களை வாழ்க்கையை மாற்றி அமைக்காது. அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதா, நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக, பாதகமான காலகட்டமாக, எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நெகட்டிவான டைமில் வந்து எந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும், நெகட்டிவான டைம் எப்போ வரும், எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.